வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 3.25 பார்க்கலாம். Prove that sin x is equal to 2 power 10 into sin x by 2 power 10 into cos x by 2 into cos x by 2 square etc. cos x by 2 power 10 நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா sin 2a is equal to 2 sin a cos a நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையானே. சோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். இதோட half angle identity. அப்ப half angle identity நம்ம என்ன பண்ணுவோம்? 2a வர இடத்துக்கு நம்ம வந்து θன்னு போட்டோம்னா a வர இடத்துக்கு θ by 2 ன்னு போடுவோம். அப்ப sin θ is equal to 2 sin θ by 2 into cos θ by 2 ன்னு வரும். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியாக்கண்ணா? இப்போ நமக்கு இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. சோ LHS எடுத்துக்கங்கண்ணா. LHS எடுத்துட்டு RHS கொண்டு வந்துடலாம். சோ LHS என்ன இருக்குதுக்கண்ணா? sin x ன்னு இருக்குதா? sin x. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. sin θ னா என்னது? 2 sin θ by 2 into cos θ by 2 சோ அத அப்ளை பண்ணீங்கனா 2 sin x by 2 into cos x by 2 னு. சரியாக்கண்ணா? இப்போ மறுபடியும் இந்த sin x by 2 க்கு திரும்பவும் இதே ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. half angle identity. அதாவது வர ஆங்கிள்ல பாதி ஆகும். அப்பதான் அதான் half angle identity இல்லையா? அப்ப 2 into இந்த இருக்கிற 2 இல்லாம மறுபடியும் இந்த sin x by 2 க்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கனா இந்த ஃபார்மட்ல வருமா? 2 sin x by 2 ல பாதி, அதாவது x by 2 ல பாதி. அப்ப என்ன உங்களுக்கு x by 4 னா இருமாக்கனே. சரியா? அப்ப sin x by 4 into cos x by 4 னா into cos x by 2 அப்படியே இருக்கும். சரிதானே? அடுத்து இது எப்படி எழுதலாம்? 2 into 2 2 ஸ்கொயர் எழுதிக்கீங்க. sin x by 2 ஸ்கொயர் எழுதிக்கிட்டோம். and cos x by 2 square இருக்கட்டும். இந்த cos x by 2 அப்படியே இருக்கும். again third time அப்ளை பண்றீங்க. இப்போ first time நம்ம half angle identity அப்ளை பண்ணோம். இது second time அப்ளை பண்ணோம். இப்போ மறுபடியும் இந்த sin x by 2 க்கு third time the same formula அப்ளை பண்றீங்க. சோ அப்ளை பண்ணா என்ன வரும்னா 2 square into 2 into sin x by 2x by 2 square the whole divided by 2. அதாவது இருக்கிற ஆங்கிள்ல மறுபடி 2 ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? x by 2 cube ன்னு எழுதலாமா? அதாவது x by 8 ன்னு வரும். அத வந்து x by 2 cube ன்னு எழுதிக்கலாம். சோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. x by 2 cube into cos x by 2 cube இந்த sin x by 2 square இந்த ஃபார்மட்ல எழுதிருக்கேன். இப்ப மீதி இருக்க இந்த ரெண்டு அப்படியே வந்துரும். cos x by 2 square into cos x by 2 ன்னு. cos x by 2 சரியா? இப்போ இந்த 2 ஸ்கொயர் into 2 ங்கிறது 2 கியூப் ன்னு எழுதிடலாமா? அப்ப இத மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2 கியூப் into sin x by 2 cube into cos x by 2 cube into cos x by 2 square into cos x by 2 ன்னு வருது. இப்போ இது எதோட வேல்யூ? sin x ஓட வேல்யூ தான். இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எத்தனை டைம்ஸ்? 2 பவர் 10 வர வரைக்கும். அதாவது இப்போ நம்ம 3 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 10 டைம்ஸ் டோட்டலாக அப்ளை பண்ணுறப்ப நம்ம இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாமா? ரிப்பீட்டிங் த ஸ்டெப்ஸ் அப் டு 2 பவர் 10 வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 10 இங்கே 2 கியூப் இருந்துச்சுன்னா 2 பவர் 10 வர வரைக்கும். ஏன்னா நம்ம அதான் ப்ரூவ் பண்ணணும். 2 பவர் 10ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு மீதி என்ன வரும்? sin x by 2 கியூப்னு இருக்குது. இங்கே கியூப் இருந்தால் இங்கே கியூப். அப்போ இங்கே 2 பவர் 10 அப்படியே பவர் ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ 2 பவர் 10 into cos x by 2 பவர் 10 காஸ் டேர்மில் பவர் ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். 2 பவர் 10க்கு அடுத்தது என்ன வரும்? cos x by 2 பவர் 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஃபைனல் எதில் முடியுங்கண்ணே? cos x by 2ல முடியும். ஸோ அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே ஆர்டர் தான் மாற்றி எழுதியிருக்காங்க. நம்ம cos x by 2 லாஸ்ட்டாக எழுதியிருக்கோம். cos x by 2 பவர் 10 இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு கடைசியாக வந்துருக்குது. ஸோ இதை மாதிரி வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். sin x is equal to 2 power 10 into sin x by 2 power 10 into cos x by 2 into cos x by 2 square etc. எது வரைக்கும் வரும்? cos x by 2 power 10 வரும். ஸோ இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved.